வணக்கம். பொன்னியின் செல்வன் அமரர் கல்கி அவர்கள் எழுதி எழுத்து வடிவில் அது இன்றைக்கு வரைக்கும் ஏன் இனி வருங்காலங்கள்லேயும் பேசப்படும் அளவுக்கு பெருமை பெற்றிருக்கிறது. ஒவ்வொரு பாத்திரமும் அவரவர் மனதில் ஒரு அழகு இருக்கும். மணியம் செல்வம் ஓவியம் என்று பலர் போட்டாலும் கூட அவரவர் மனசுக்குள்ளே ஒரு வந்தியத்தேவன் இருப்பாங்க, அவரவர் மனசுக்குள்ளே ஒரு குந்தவை இருப்பாங்க, அதே போல் நந்தினி இருப்பாங்க. இந்த பாத்திரங்களில் நாம் இன்றைக்கி யாரை பார்த்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொன்னியின் செல்வன் அப்படின்னோடனே நமக்கு நினைவுக்கு வரக்கூடியவங்க ரெண்டே பேர் தான். ஒருவர் வந்தியத்தேவன், அடுத்து நந்தினி. சரி, இந்த ரெண்டு பேர் தவிர வந்தியத்தேவனோடு எப்போதும் பயணப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு பாத்திரம் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஆழ்வார்க்கடியான் நம்பி என்கின்ற அந்த அற்புதமான பாத்திரம்தான். நான் சின்ன பிள்ளையா இருக்கப்ப இந்த கதையெல்லாம் படிக்கிற போது இதில் யார் யார் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறப்ப, ஆழ்வார்க்கடியான் நம்பி வேடத்தில் டிஎஸ் பாலையான்னு அந்த காலத்தில் நகைச்சுவை குணச்சித்திர நடிகர், அவர் நடித்தா நல்லாயிருக்குன்னு நினைப்போம். தங்கவேல் நடித்தா நல்லாயிருக்குன்னு நினைப்போம். ஆனால் இன்றைக்கு திரு ஜெயராம் அவர்கள் அந்த பாத்திரத்தை மிகச்சிறப்பாக நடிச்சிருக்கிறாரு. சரி, ஆழ்வார்க்கடியான் நம்பி யார்? இவர் வரலாற்றில் வரக்கூடிய பாத்திரமா? அதாவது அருள்மொழிவர்மன் என்கின்ற ராஜராஜ சோழன் போலவோ, குந்தவை, வானதி, பழுவேட்டரையர்கள், ஆதித்த கரிகாலன் இவர்களைப் போல வரலாற்றில் வாழ்ந்தவர்களா? இல்லை. அதான் முக்கியம். ஆழ்வார்க்கடியான் நம்பி சோழ காலத்தில் வாழ்ந்தாரா தெரியாது. கல்கி கற்பனை பாத்திரங்கள் பலவற்றை படைத்தார். குறிப்பாக நந்தினி, ஆழ்வார்க்கடியான் நம்பி, குடந்தை சோதிடர், பினாகபாணி, கருத்திருமன் என்ற பைத்தியக்காரன், மந்தாகினி என்கின்ற அபூர்வமான கேரக்டர், பூங்குழலி என்று வரிசையாக பார்க்கலாம். இந்த மாதிரியான பாத்திரங்களில் ஒரு பாத்திரம்தான் ஆழ்வார்க்கடியான் நம்பி. முதல் பாகம் தொடங்கி 5ஆம் பாகம் வரைக்கும் தொடர்ந்து வரக்கூடிய ஒரு பாத்திரம். அறிமுகமாகிற இடமே நல்லாயிருக்கும். சரி, ஆழ்வார்க்கடியான் நம்பியை ஏன் உருவாக்குறாரு கல்கி அவர்கள் அப்படின்னா, அதுக்கு ஒரு நல்ல காரணம் இருக்குது. தமிழ்நாட்டில் சமண பௌத்த மதங்கள் வளர்ந்து பிறகு சைவ வைணவ மதங்கள் வந்த பிறகு அவை பின்வாங்க தொடங்கின. இப்படி சைவ வைணவ மதங்கள் 63 நாயன்மார்களாலும் 12 ஆழ்வார்களாலும் வளர்க்கப்பட்ட போது அவர்களுக்குள்ளேயே ஒரு சிறு போட்டி வந்தது. என் தெய்வம் பெரிதா, உன் தெய்வம் பெரிதா, சிவன் பெரியவரா, திருமால் பெரியவரா? இது அந்த காலத்தில் இருந்த காலம். 8ஆம் 9ஆம் நூற்றாண்டுகளில் பக்தி இயக்க காலத்தில் இது இருந்தது. இதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் வைணவ சார்புடைய ஒரு பாத்திரமாக ஆழ்வார்க்கடியான் நம்பி படைக்கப்படுகிறார். திருமண் நிட்டிருப்பார், முன்குடிமை வைத்திருப்பார், கையில் ஒரு குச்சி வச்சிருப்பார், கொஞ்சம் திரண்ட சரீரமாக இருப்பார், நகைச்சுவை உணர்வோடு எப்பவும் பேசுவார். இவர் முதல் பாகத்தில் வந்தியத்தேவன் அறிமுகை வர்ற போதே ஒரு இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி அப்படி தூள் பறக்கும், கம்பை சுற்றி ஒரு சிவனடியார் கூட முள்ளு கட்டிகிட்டு இருப்பார் இவர். இந்த பார்த்து எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, சிவன் பெரிதா திருமால் பெரிதான்னு. இப்போ இதை பார்த்துக்கிட்டே இருந்து வந்தியத்தேவன் போய், இருங்க பெரியோர்களே இருங்க, இதுக்கெல்லாம் தீர்வு காண நேரம் வந்துருச்சு. நான் நேற்று மேலோகம் போயிருந்தேன். அங்கே போயிருந்தப்ப இப்போ சிவன் பெரிதா திருமால் பெரிதான்னு கேட்ட உடனே அவங்க எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லி அனுப்புனாங்க. அரியும் சிவனும் ஒன்று, இது அறியாத அறிவாயில் மண் அப்படின்னு இந்த மண்ணை என் கையில் கொடுத்து விட்டாங்க அப்படின்னு அப்படி போடுவார். எல்லோரும் மண்ணை வாரி ஆழ்வார்க்கடியான் மேலேயும் சிவனடியார் மேலேயும் போடுவாங்க. உடனே கோபம் கொண்ட ஆழ்வார்க்கடியான் நம்பி, யாரா நீ துடுக்கு பிடிச்சவனாக இருக்க அப்படின்னு வந்தியத்தேவன் மேலே கோபப்படுவார். பிறகு இவர்களுக்குள்ள நட்பு ஆரம்பிக்கும். அப்படி நட்பு ஆரம்பிக்கிற போது வீரனாகிய வாலிபனாகிய வந்தியத்தேவனுடைய அந்த அருமையை பார்த்துட்டு, தம்பி உன்னை பார்த்தா இந்த பகுதிக்கார மாதிரி தெரியல, இருந்தாலும் நீ குதிரையோடு இருக்க, இப்போ இந்த படைகள்லாம் வர்ற போது குதிரை கவனமாக பார்த்துக்கிறணும், இது இப்படி ஆரம்பிக்கும். அடுத்து எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்பாப்புல. என்ன உதவி? இன்றைக்கி எங்கே போகிறேன்? இன்றைக்கி நான் சம்பூராயர் மாளிகைக்கு போகிறேன், என்னை அழைச்சிட்டு போக முடியுமா? எனக்கே அழைப்பில்லை. அழைப்பில்லையா? நீ எப்படி போகிற? சரி பார்க்கலாம். சரி, அது செய்ய வேண்டாம், நான் ஒரு ஓலை தர்றேன். இந்த ஓலையை இப்போ பழுவேட்டரையருடைய பனைமரக்கொடி போட்ட அந்த திரை தொங்குற பல்லக்கு வரும், அதில் வரக்கூடிய பெண்ணிட்ட இதை கொடுத்துட முடியுமா? இதை கேட்ட உடனே வந்தியத்தேவனுக்கு சூரியன் கோபம் வந்துடும்.
இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறாங்க, நான் அதெல்லாம் பார்க்குறவன்ல சொல்லிவிட்டு அவள் போயிடுவான். சரி தம்பி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போயிடுவார். இப்போ இங்கே ஆரம்பிக்கக்கூடிய இந்த பகுதியில் இவர்களுடைய அறிமுகத்தோடு நமக்கு ஆழ்வார்க்கடியான் நம்பி அறிமுகமாகிறார். இவர் ஒருவேளை உண்மையானவரா பொய்யானவரா போலியானவரா அப்படிங்கிற எண்ணம் நமக்கு மட்டுமல்ல வந்தியத்தேவனுக்கு இருக்கும். ஆனால் அந்த சந்தேகத்தை கொஞ்ச நேரத்தில் நீக்கிடுவார் கல்கி. எப்படி தெரியுமா? அவங்க 2 பேரும் அங்கே இருக்கக்கூடிய அந்த திருத்தளி கோயிலுக்கு போவாங்க. ஈஸ்வர பட்டர் அவர் தான் இவருடைய சகோதரர், அவர் சைவர். நீ ஏன் இங்கே வந்த நம்பி அப்படிலாம் திட்டுவார். அப்போ அவங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு விண்ணக பெருமாள் கோயிலுக்கு போகிறப்ப, திருநாராயண பெருமாள் கோயிலுக்கு போகிறப்ப அங்கே ஒரு குழந்தை நிற்கும். ஒரு 10 வயசில் ஒரு பையனும் நிற்பார். இந்த நேரத்தில் பாசுரங்களை பாட ஆரம்பிப்பாங்க. ஆழ்வார்க்கடியான் நம்பியும் பாசுரம் பாடுவார். பாடுறப்ப அப்படியே கண்களில் தண்ணீர் வரும். அப்போ தான் வந்தியத்தேவன் நினைப்பான், இவர் பொய்யான ஆள் இல்லை, உண்மையானவர் தான். அந்த இடத்துல அந்த 10 வயசு பையனாக கல்கி ஆற்றுறது யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் தான் பிற்காலத்தில் 4000 வியப்பிரபந்தத்தை தொகுத்த நாதமணி என்கின்ற அந்த பெரியவர். அவர் சின்ன குழந்தையாக இருப்பார். காலத்தை அவ்வளோ அழகாக காட்டுவாங்க. இப்போ கடம்பூர் சம்பூராயர் மாளிகைக்கு தான் போகிறேன் என்று வந்தியத்தேவன் சொன்ன உடனே, என்னை அழைத்து கொண்டு போவாயா என்று ஆழ்வார்க்கடியான் நம்பி கேட்குறார். வந்தியத்தேவன் பார்த்துட்டு புறப்பட்டு போவார். சம்பூராயர் மாளிகை நோக்கி போகிறாப்புல. நான் வரேன்னு சொல்லிட்டு இவர் என்னை கூட்டிகிட்டு போகலேன்னு கவலைப்பட்டு இருப்பார் ஆழ்வார்க்கடியான். சரி, வந்தியத்தேவன் அங்கே போய் கந்தமாறனை பார்த்துட்டு கூத்து ஆரம்பிக்கிறப்ப மேலே இருந்து அதை ஒளிஞ்சிருந்து பார்க்குறப்ப அந்த சுவற்றில் ஆழ்வார்க்கடியானுடைய முகம் தெரிகிற மாதிரி தலையை வெட்டி வச்ச மாதிரி இருக்கும். பார்த்து பயந்துருவாப்புல வந்தியத்தேவனை. அதுக்கு வந்தாரா வரலையான்னு தெரியாது. மறுநாள் அந்த ஓடக்கரையை நோக்கி போகிறப்ப அப்போ அவரை ஏற்றி விடுறதுக்காக கந்தமாறன் வந்தியத்தேவனுடைய நண்பன் அந்த சம்புராயருடைய மகன் ஒரு ஆள் அனுப்பியிருப்பான். அவன் குதிரை வாங்க போயிருப்பான். அந்த நேரத்தில் ஆழ்வார்க்கடியான் வருவார். 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. இதான்ப்பா அந்த தேவராளம் ஆடினதை கேட்டியா, என்ன சொன்னா, என்ன ஆச்சு, அதெல்லாம் கேட்பாப்புல. ஒன்றும் சொல்ல மாட்டார். இதை சொல்லி முடித்த உடனே சரி நான் புறப்படுறேன் அப்படின்னு புறப்படுறப்ப ஆழ்வார்க்கடியான் உட்கார்ந்துருப்பார். வந்தியத்தேவன் புறப்படுவார். இது வரைக்கும் நமக்கு சொல்லி முடிக்கிறப்ப இது முதல் பாகத்தில் ஒரு பகுதி தான் சொல்லியிருக்கேன். இன்னும் 5 பாகம் இருக்குது. 5 பாகத்தையும் நான் சொல்ல போகிறதில்ல. அதில் ஆழ்வார்க்கடியான் நம்பி மட்டும் நாம் பார்க்க போகிறோம். தொடர்ந்து ஆழ்வார்க்கடியானை பற்றி நாம் பார்ப்போம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.